ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். குலதெய்வ சக்தி உங்களிடம் இருந்தால் சில அறிகுறிகள் நமக்கு தெரியும், சில கனவுகள் வரும். சில நேரம் நம்ம ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருப்போம், சிந்தித்து கொண்டிருப்போம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த நேரத்தில் நம்மளை அறியாமல் நாம் சோர்ந்திருக்கிற பொழுது ஒரு கனவு வரும். அந்த கனவில் வரக்கூடிய ஒரு 10 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் நமக்கு நன்மை இருக்கா? குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்முடைய பூஜை அறையில் சிறப்பான பூஜை, விரத முறைகள், வீடு வாசல் சுத்தமாக, வீட்டில் நல்ல முறையில் கணவன் மனைவி அந்யோன்யத்தோடு வாழ்கின்றவர்கள், அப்படிப்பட்ட குடும்பங்களிலே பாரம்பரியமாக குலதெய்வம் வாழ்ந்து கொண்டு வருகிறது. அதை நாம் மறுக்க முடியாது. பல வீடுகளில் இது இருக்குது. சில சந்தேகங்களுக்கு அவங்களுக்கு விட தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. தனக்குள் நிகழ்ந்த ஒரு விஷயத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம், இது என்னவா இருக்குது சாமி அப்படின்னு யார்கிட்டையும் கேட்குறதுன்னு இல்லாமல் முழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா, கோவிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும். அந்த கேள்விகளுக்கு இன்றைக்கி ஒரு விடை. இதை நான் பேப்பர் பேனாக எடுத்துக்கங்க, நான் சொல்கிறதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன். பொதுவாக கனவில் நம்முடைய முன்னோர்கள் வர்றாங்க, இறந்து போன நம்ம அம்மா வர்றாங்க, அப்பா வர்றாங்க, தாத்தா வர்றாங்க. ஒருவேளை நமக்கு குழந்தைகள் இறந்து போய் அவங்க நமக்கு முன்னாலே இறந்து போனவங்க கனவில் வராங்க அப்படின்னா, அவங்க வரும்போது சிரித்த முகத்தோடு வராங்க, வீட்டுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க, நல்ல சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க, இல்லை நம்ம சாப்பிடும்படியாக இருக்குது. இப்படியான காட்சிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலியமாக நமக்கு நன்மைகள் நடக்க போகுது. ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை நடத்தி தர இறைவன் அந்த அறிகுறியோடு தர்றாருன்னு அர்த்தம். சரி, வந்தவங்க கோபமாக இருக்காங்க, உருன்னு இருக்காங்க, மூஞ்சியை சுழிச்சிக்கிட்டு இருக்காங்க, வெறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் நமக்கு தெரியுது, இப்போ குளர நடக்கக்கூடிய அந்த காட்சி. அப்போ நாம் போடுற திட்டம், நாம் நினைக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு தடையும் ஒரு தாமதத்தையும் தரப்போகுது. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஒரு சிக்னிஃபிகேட்டர். சரி, 2, இப்போ நம்முடைய கனவுகளில் நமக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் சாமி தரிசனம் பண்ண போகிறோம், ஒரு காரில் போகிறோம் அப்படின்னு இருக்கிறோம். ஒரு கோவில் கனவு வருது, அது எந்த கோவில்னு தெரியல, ஆனால் நம்ம அங்கே போகிறோம். அங்கே நிறைய கூட்டம் இருக்குது, மங்கள வாத்தியம் ஒலிக்குது, எல்லாரும் சந்தோஷமாக கூட்டமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னோடனே இதைகிட்ட போய் யார்கிட்ட கேட்குறது? ரொம்ப சிம்பிளுங்க. குலதெய்வம் உங்களைய சந்தோஷமாக கூப்பிடுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கோவிலுக்கு என் குலதெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்னால், உங்களுக்கு நிழலாக இருந்து உங்களை 24 மணி நேரம் வாட்ச் பண்ணக்கூடியது உங்கள் குலதெய்வம் தான். அப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி, படைகள் போட்டு, சக்கரை பொங்கல் வச்சு, மாலை சாத்தி, விளக்கு போட்டு வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுடைய பக்தியையும் பூஜையையும் ஏற்க தயாராக இருந்து உங்களுக்கு அழைக்குது. இதுதான் அர்த்தம். சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஒரு மனக்குழப்பமாக இருப்போம், ஒரு முடிவெடுக்கவே முடியாது. அந்த நேரம் நாம் அப்படியே சிந்தனையில் படுத்திருப்போம். அன்றைக்கி இரவு நேரத்தில் கலராக புடவையை உடுத்திக்கிட்டு வயதான சுமங்கலிகள், வயதான பெண்கள் வடிவத்தில் யாரோ நம்மகிட்ட பேசுகிற மாதிரி, செயல்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த அளவில் ஒரு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு தெய்வம் ஏற்பாடு பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன், மாரியம்மன், காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு போய் விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு வரணும். அதே நேரம் உங்களுடைய கனவில் நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளார கஷ்டத்தை நினச்சி மனசு கசந்து போய் ஏதோ ஒரு கவலையில் துக்கத்தில் ராத்திரியில் படுத்திருக்கீங்க. கனவில் ஒரு குழந்தை கொலுசு போட்டுட்டு குட்டை பாவாடை வச்சுக்கிட்டு நல்ல வட்ட வடிவமாக அழகாக
அப்படி சிரித்த முகத்தோடு குடு 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 குடுன்னு ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணும், குழந்தைகள் மூலமாக அந்த தெய்வம் வருதுன்னு அர்த்தம். வயதான பெண் மூலமாக வருது அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னாலும் குலதெய்வம் மாதிரி தான் வருதுன்னு அர்த்தம். இப்படித்தான் குலதெய்வம், நான் இருக்கிறேம்மா, நீ கவலைப்படாத, உன் நிழலாக நான் இருக்கிறேன், நீ எதற்கு அஞ்சாத, அம்மா நான் இருக்கேன்ப்பா, நீ ஏன்டா கவலைப்படுற என் செல்லம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே போலவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விபூதி யாராவது கனவுல யாருக்காவது சாமி வருதுன்னு ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பூசாரி நம்மக்கிட்ட விபூதியை அவர் நம்ம நெத்தியில் பூசுகிறார். பூசணும் பொழுது இங்கே இந்த இது தொட்ட உடனே நமக்கு ஒரு அருள் வருது. இப்படி எனக்கு யாராவது விபூதி பூசினாலே ஒரு அருள் வருது அப்படின்னா யூ ஆர் எ ஃபைண்ட் அன்டியூன்டு காஸ்மிக் எனர்ஜி. உங்கள்கிட்ட ஒரு தெய்வ இறையருள் ஆற்றல் உங்களை தொடர்பு கொள்ள ரெடியாக இருக்குது. முக்கியமான புனிதமான இடத்துக்கு போய் அந்த தெய்வ பிரசாதத்தை உங்கள் இடத்துல நெற்றிக்கல்லில் வச்ச உடனே உங்களுக்கு அருள் வருது. அப்போ அது என்ன ஆகும்னா நீங்கள் போற்றத்தக்கவர்கள், பெற்றத்தக்கவர்கள். அப்போ குலதெய்வம் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருக்குன்னா அது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். அதே போல் ஒரு கனவுல ஒரு அம்மா வருது, கோயிலுக்கு போகிறோம், எலுமிச்சம்பழத்தை கொடுக்குது அப்படின்னா இது நல்லதா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. எலுமிச்சை என்பது ஒரு வெற்றி, ஒரு தெய்வம். உங்களுடைய காரியங்களை சுலபமாக்குவதற்கு உங்களுக்கு ஒரு அடுத்து வரப்போகிற ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதையும் அது காட்டுது. இப்போ சில பேருக்கு அடிக்கடி யானை கனவுல அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வரும் பொழுது என்னன்னா குலதெய்வம் குரு வடிவில் உங்களை அனுகூலம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். யானை இந்திரனுடைய வாகனம், லக்ஷ்மி கடாட்சம். அப்போ அது யானை படத்தை பார்த்தாலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஸோ அதனால் யானை என்பது ஒரு மங்கள சின்னம், செல்வத்தின் அடையாளம். அது வருவது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களை நோக்கி வந்துடுச்சு, குலதெய்வ கோயிலுக்கு போங்க, ஒரு சின்ன அன்னதானம் போடுங்க, இல்லையா யானை உள்ள கோயிலுக்கு போய் யானைக்கு உணவு கொடுங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். அதே போல் நம்ம வீட்டில் பள்ளிகள்லாம் பேசும். கடவுள் குலதெய்வம் உங்களிடத்தில் உரையாடணும், உறவாடணும், பேசணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எடுத்துக்கிற மீடியா தான் பள்ளிகள். இப்போ அந்த பள்ளிகள் பேசினா நல்லது. 3 பள்ளிகள் ஒன்றா பார்த்தா நல்லது. சுவாமி படத்துக்கிட்ட பின்னால் போய் ஒளிஞ்சிருக்கும். அப்போ உங்கள் குலதெய்வங்கள் வேறு ஒரு ஆத்மா வடிவத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கனவில் கனவு கண்டே சாமி, என் பெண்ணு காணாமல் போன மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ பெண் காணாமல் போகிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களிடத்தில் ஆச்சாரியம் குறையுதுன்னு அர்த்தம். உங்களிடத்தில் ஏதோ குறைபாடுகள், சுத்தக்குறை ஏதோ ஒரு பொருள் வந்திருக்கு, அதை காட்டுது. அதனால் வீடை சுத்தப்படுத்தி வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா நல்லது உண்டாகும். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருந்தது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க குழந்தையோடு இறந்து போயிட்டாங்க. ஆனால் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சுஜின்னு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒரு நாள் கனவில் வந்துட்டாங்க, குழந்தையோடு நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இறந்த ஆத்மா தான் வாழ்ந்த காலத்தில் உங்கள் மீது அளவில்லாத காதலும் பாசமும் அன்பு வச்சுருந்தது. அதனால் நீங்கள் அவங்கள நினச்சி ஒரு கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை கொடுக்கலாம், கோவிலில் போய் அவங்க பேரில் ஒரு பாலாபிஷேகம் பண்ணலாம், கோவிலில் அவங்களுக்கு போய் ஒரு மோட்ச தீபம் ஏற்றலாம். இல்லை என்றால் அவர்களை நினைத்து நீங்கள் சாப்பாடை வச்சுட்டு காக்காய்க்கு வைக்கலாம். இவ்வளோதான் எளிமை. அதே போல் இன்னொரு பெரிய கேள்வி, என் கணவனாருக்கு விவகாரத்து ஆயிடுச்சு, என் பிள்ளை இருக்கா, பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, என் கணவனார் குலதெய்வம் ஒரு கிராமத்தில் இருக்குது, அது அவங்க ஊரில் இருக்குது, எனக்கு அங்கே போகிறதுக்கு இஷ்டம்லாம் இல்லை சாமி. ஆனால் நான் என் பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், குலதெய்வ தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ குலதெய்வத்தை கும்பிடுறேன்னா சிரமம் வரும். என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டாமா சாமி, இப்போ அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலையே உங்கள் கணவனார் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த வித்து உருவாகிறது. இந்த பெண்ணை அந்த குலதெய்வம் தான் இடைவிடாது காப்பாற்றிக்கிட்டே இருக்கும், கும்பிட்டாலும் கும்பிடாட்லேயும். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குலதெய்வத்தை கும்பிடலாம், இல்லைன்னா அதனுடைய பெயர் உள்ள வேறு தெய்வங்களை கும்பிடலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றலாம், அது பெண் தெய்வமாக இருந்தால்.
அப்போ அவங்கள நினச்சி அந்த தெய்வத்தை மனதால் நினச்சி இந்த தெய்வத்துக்கு பண்ணிங்கன்னா இந்த தெய்வம் அதுக்கிட்ட கொண்டுட்டு போய் தன்னுடைய உங்களுடைய பிரார்த்தனை இவைகள் எல்லாத்தையும் சேர்க்கும். அதே போல் இறந்து போன எங்கள் பாட்டி கனவுல வர்றாங்க, இதெல்லாம் நல்ல அறிகுறியா அப்படின்னார். இப்போ பாட்டி என்பது நமக்கு எப்படி குறிக்கிறதுனா, நம்முடைய பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறை நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நம்முடைய தாய் வழி தந்தை வழி பாட்டன் பாட்டிகளுக்கு. அவங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நல்லதை அவர்கள் தர தயாராக இருக்காங்க, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறாங்க, உங்களுடைய ஆன்மீக ஞானத்தை கொடுக்க போகிறாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இறந்தவர்கள் கனவில் வந்தால் அவர்கள் திவசம் வர்றதை காட்டும். இல்லை உண்ண உணவு உடுத்த உடை அவர்களுக்கு படைச்சிட்டு யாருக்காவது கொடுக்கலாம். இறந்தவர்கள் ஆகாயத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் தான் அவர்கள் திவச நாளிலே படையில் போட்டு வணங்கணும், நாம் காக்காய்க்கு உணவு வைக்கணும். இது போன்ற விஷயங்களை செய்கின்ற பொழுது அவர்கள் இறங்கி வருவார்கள். அவர்கள் ஒரு அதிர்வாக ஒரு வைப்ரேஷனாக ஒரே வினாடியில் மேல் உலகத்திலிருந்து கீழ் உலகத்திற்கு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் கஷ்டமான காலமாக உங்கள் தாத்தா பாட்டியை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் வாழும் கடவுளாக இருந்து உங்களை வகைப்படுத்துவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் கண்டிப்பாக புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அவங்க சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னால், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், வேல் வேல் வெற்றி வேல், இந்த ஒரு கமெண்ட்டை மாத்திரம் போடுங்க. அது நீங்கள் எனக்கு செய்கிற நன்றி கடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் நிறைய வீடியோ இருக்குது, ஒரு வரி கூட வீணாகாமல் இருக்குது. கண்டிப்பாக என்றாவது யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். வெற்றி நிச்சயம், வாழ்வது சிறப்பு. நன்றி, வணக்கம்.